அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. இப்பயும் வாங்கல, அவ்வளோதான். இதுக்கு கொழுப்புச்சவன் இப்படி எதையோ சொல்லின்னு போட்டான். அவங்க சொல்கிறாங்கடா, நான் மாறிடக்கூடாது. அப்போது அவங்களா இருந்தால் எப்பவும் துன்பத்தில் மாட்டிக்க மாட்டீங்க. மற்றவங்க சொல்கிறாங்கன்னு மாறிட்டா துன்பத்தில் மாட்டிப்பீங்க. அதனால் மற்றவங்கள பார்க்காதீங்க, உங்களை பாருங்கள். இதை தான் பட்டினத்தார் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகாக அந்த பாடலில் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சொல்கிற விஷயத்த யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. பிள்ளைங்க எல்லாம் வேணாப்பா போதம்பான்னா, இன்றைக்கி கூட ஒரு 2 பேர் சென்னையிலேருந்து வருவாங்க. குழந்தையே இல்லை, 15 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. ஓன்னு அழுகுறாங்க. அவங்களுக்கு வருத்தம், மனசுக்கு பெரிய சங்கடம், அழுகுறாங்க. குழந்தையெல்லாம் எல்லா மருத்துவமனைக்கு போயிட்டோம், கோயிலுக்கு போயிட்டோம், எல்லாத்துக்கும் போயிட்டோம், சுற்றி எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, நீங்கள் போலியோக்கம் போங்க, அங்கே ஐயா இருக்கிறாரு, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்வழி காட்டுவாருன்னு சொன்னாங்க. அதான் வந்தேன் ஐயா, இதுவே கடைசி, இனி நான் எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு பிறந்தா குழந்தை பிறக்கட்டும், இல்லையா போட்டோம், இதோட கடைசி நான் எங்கேயும் போக மாட்டேன்னா விரக்தியில் பேசுகிறாங்க. அப்போது நான் சொன்னேன், ஏப்பா இது நீ ரொம்ப விரக்தியில் இருக்கிற, சரி விட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 9 வாரம் இங்கே வா, ஐயா கிட்ட உன் குறைய சொல்லிவிடு, கோயில் சுற்று, ஒரு நல்லது நடக்கும்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறேன். வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சப்போஸ் நடந்துட்டா சந்தோஷந்தான், நடக்கலைன்னா என்ன பொழப்பாங்களான்னு தெரில. இல்லாத சொன்னதால் 9 வாரம் வந்தேன் நான், வீணாக போச்சுன்னு சொன்னான்னு சொல்லலாம். நம்ம எல்லாத்தையும் அங்கே ரெடியாக தான் இருக்கணும். ஆனால் நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம சொன்னோம்ல, ஒரு 9 வாரம் வாப்பான், அவங்க உண்மையிலேயே நம்பி 9 வாரம் வர சொல்லி, இங்கே எப்பவுமே இங்கே நல்லதே நடந்துருக்குது, இவர் சொல்லியிருக்கிறாரு, கண்டிப்பாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு 9 வாரம் வந்தால் நிச்சயம் நடக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இது எழுதியே கொடுக்கலாம். ஏன்னா உன் நம்பிக்கையே உனக்கு அந்த வரத்தை கொடுத்துரும். வெளியிலேருந்து ஐயாவோ கடவுளோ கூட, கடவுளுக்கு எங்கே இது கொடுக்கறதுக்கு? அவரே எல்லாருக்கும் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு ஓடிக்கிட்டாரு. பத்மாசுரனுக்கு ஒரு வரம் கொடுத்தாரு, தலைமையில கை வச்சா எல்லாம் எரிஞ்சிருவாங்க, அந்த வரம் எனக்கு கொடுன்னா, சரி கொடுத்துட்டோம்பான்ட்டார். இவர் கொடுக்கும்போது, டேய் என் தலைமையில மட்டும் எரியக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும்ல, எல்லார் தலையிலையும் எரியுண்டா, என் தலைமையில மட்டும் எரியாதுடா, இந்தாடா கொடுத்தண்டான்னு கொடுக்கணும். இவர் என்ன பண்ணார், யார் தலையில் கை வச்சாலும் எரினானா, சரி கொடுத்தம்போண்ணா, இங்கே வா முதல்ல உன் தலையில் கை வைக்கிறான்றான் அவன். அது மாதிரி நம்ம ஜாகிரதையாக இந்த உலகத்தில் வாழணும்னா இதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் நான் அவங்கக்கிட்ட உன் நம்பிக்கை உங்களை காப்பாற்றமா, அதனால் நீ நம்பிக்கையாக 9 வாரம் வா, நீ நம்பிக்கையாக விளக்கேற்று, உனக்கு நல்லதே நடக்கும். அதுதான் நான் சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி அவங்கவுங்க மனம்தான் அவங்கள காப்பாற்றும். வரணும், அதெல்லாம் வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறாங்க. இது என்னென்னா, இதில் ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, குழந்த இல்லை, 15 வருஷமாக இல்லை, அவங்க சொந்த ஊருக்கு போகிறாங்க. என்னப்பா ஏதாவது உண்டா பக்கத்தில்? 5 வருஷமாக இல்லை, அவங்க அலாடியும் கிடக்கிறாங்க, இதுவும் கிடக்கிறாங்க, சிந்திக்கவே மாட்டாங்க. டக்குன்னு வேண்டாம். அதுவும் இந்த வயசான கிழவிங்க இருக்குது பாருங்கள், வேணா நெய்னா எதனா இருக்குதா, இந்தா வெத்தலை பார்க்க வாங்கிட்டு வந்தான், போட்டுக்கின்னு போய் சேர், இதே வேலையாக போச்சு. வரும்போதெல்லாம் எதனாகுதான்னு கேட்டுங்கிறேன் சொல்லி அவனுக்கு கடுப்பு ஏற்றிடுவாங்க. அதுக்காகவே அவங்க அழுகுறாங்க. எங்களை ஊருக்கு போனாலே இதான் கேட்குறாங்க, ஏதாவது விசேஷங்கள் உண்டா சாமி அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்துது சாமின்னாங்க. எப்பா இதெல்லாம் விதிப்படி நடக்கிறது, நீ போன பிறவியில் என்ன பண்ண உனக்கு தெரியாது. நீ நல்லதே பண்ணிக்கலாம், கெட்டதாக பண்ணிக்கலாம், ஆனால் வினைப்பயன்னு ஒன்று இருக்க, அது ஒவ்வொரு பிறவிதோறும் தொடரும். அப்படி தொடரும்போது ஏதோ ஒரு வகையில் உனக்கு ஒரு பாதிப்பு, அந்த பாதிப்பை எப்படி கொடுத்துருக்குது, நான் உனக்கு குழந்தை இல்லைன்ற மாதிரியான ஒரு பாதிப்பை கொடுத்து, இந்த பாதிப்பு உனக்கு ஊருக்கு போகும்போதோ அக்கம் பக்கத்தில் இருக்கும்போதோ திடீர்னு ஊர்லேருந்து ஒருத்தர் வந்தால் கூட ஏதாவது உண்டாப்பா அண்ணா வரும்போதே அவங்க அதுக்கு தான் வருவாங்க.
கேட்குத எதுவும் இல்லை, சோறுக்குது துண்டுப்போம் அப்படின்னு போட்டு அவங்க அனுப்பிச்சின்னமே தவிர அதுக்கு வருத்தப்பட்டு இவங்க 2 நாள் லீவ் போட்டு ஐயோ எனக்கு இந்த உடனே டாக்டர்கிட்ட போகிறது, இங்கே சுற்றுறது, கோயில் சுற்றுறது, இதே வேலையாக இருக்குது. அப்போது நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ஏதோ ஒரு பிறவியில் யாருக்கோ எதையோ செய்துட்டோம், தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்திருக்கு. அவங்க அந்த சாபம் வைத்தெரிச்சல் ஏதோ ஒரு வகையில் இல்லாமல் ஒரு விஷயம் நம்மளை தேடி வராது. அப்போது இதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு இறைவன் அனுபவிக்க வேண்டிய விதி நமக்கு நடந்துச்சு. இதை யார் இறைவன் கூட நமக்கு தீர்க்க மாட்டான். ஆனால் முயற்சி நம்மளது, முயற்சி பண்ணு, முடிவு அவன்து. அப்போ இந்த வினை கழிகிற நேரத்தில் கூட உனக்கு அந்த வாய்ப்பு ஏற்படலாம். அதனால் இந்த 9 வாரம் நீ போடுப்பான்னு சொல்லியிருக்கிறோம். இந்த வினை கழிகிற நேரத்தில் வாய்ப்பு இருந்து டக்குன்னு பிடிச்சா, ஏன்னா 9 வாரம் அவங்க விளக்கு போடுறாங்க. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமேன்வார். இந்த விளக்குக்கு ஒரு பெரிய ஆற்றல் என்னன்னா ஜோதி. இந்த நமச்சிவாயன்ற அந்த ஜோதி, அந்த விளக்குக்கு ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலை இவர் பண்ணும்போது, அவர் ஏற்றும் போது, அவருக்குள்ள அது ஒளி விடும்போது அந்த சுடரால் கூட அந்த வேலை நடக்கலாம். அதனால் 9 வாரம் போடு, உன் நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். இது வரைக்கும் ஐயா கிட்ட பெரும்பாலும் எல்லாம் நடந்துச்சு சாமி. எதுவும் பெண்டிங்கில், எனக்கு தெரிஞ்சு பெண்டிங்கில் இல்லை. வச்ச அப்ளிகேஷன் எல்லாம் டிக் அடித்து பாஸ் பண்ணி தள்ளி விட்டார். எல்லா ஃபைலும் மூவ் பண்ணிட்டார், எந்த ஃபைலும் பெண்டிங் இல்லை. அதனால் ஃபைல் வைக்கிறவங்க 1-2 இருந்தாலும் ஒரு ஃபைல் போட்டு எத்தனை போய் வச்சுருங்க. மேக்சிமம் ஐயா பாஸ் பண்ணிவிடுவார், பெண்டிங் கிடையாது. அதனால் ஏன்னா 1000 குறைகள் மனசில் எல்லாருக்கும். இந்த உலகம் ரொம்ப பெருசு, நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே வாழணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, யாராக இருந்தாலும் சரி, அதுக்கு வாய்ப்பு இல்லை. நீ என்ன நினைக்கிறியோ அப்படியே வாழ்ந்துடலான்னு ஆசைப்படக்கூடாது. ஏன் காரணம் என்னன்னா, எல்லாம் 2 இருக்கும்போது உனக்கு மட்டும் இன்பமே கொடுத்துருவானா கடவுள்? சார், அது கூட கடவுள் கொடுக்கறது இல்லை, உன்னால் எடுக்க முடியுமா இன்பத்தைய? இதில் என்ன சொல்கிறாங்க, திருமூலர் ஒரு பாடலில் சொல்லுவார், ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல், ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல் தீமேவு பொறி புலன்களால் உண்டாயிடுச்சினர். தீமேவு பொறி புலன்களால் ஆயின. உன்னோட பொறி புலன்களால் தான் இந்த பாவ புண்ணியங்கள் வருது. இப்போ ஆமேவு பிரிக்கின்ற அன்னம் போல்னார். பாலையும் தண்ணியும் நீ கலந்து வச்சாலும் அன்னப்பறவை என்ன, பால் மட்டும் குடிச்சிட்டு தண்ணியை விட்டுற மாதிரி ஆமேவு பிரிக்கின்ற அன்னம் போல் தீமேவு பல கரணங்கள் உற்றன. அப்போ இந்த தீய செயல்கள் உன்னோட கருவிக்கரணங்களால் உற்றது. இதை சிவபெருமான் எப்படி எடுப்பாருன்னா, நல்லது கெட்டதுன்ற 2த்தையும் நீ உன் மேலே வச்சிருக்க. பாவ புண்ணியங்களில் இந்த பாவங்களை மட்டும் பறவை போல பிரித்து எடுத்துடுவார் பெருமான். பிரித்து எடுத்துகிட்டு உனக்கு நல்லதை கொடுப்பாரு. எப்படி நல்லதை மட்டுமே உனக்கு கொடுப்பாருன்னா, அவர் இறங்கி வந்தால் அவர் அது சாத்தியம். பறவை போல் உனக்கிட்ட இருக்கக்கூடிய நல்லது கெட்டது 2த்தையும் பார்த்து கெட்டதை எடுத்துகிட்டு நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு மட்டும்தான் இருக்குது. அவன் பாதத்தை பிடி, இந்த பாதையின் வழியாக பயணம் பண்ணு. ஒரு நல்ல குருமாரை பிடிச்சி அதுக்கான வழியை கண்டுபிடிச்சி பயணம் பண்ணேன்னா அவர் அந்த பாவத்தை எடுத்துடுவாருப்பா அப்படின்னாரு. இந்த பாவம் எப்படின்னா, விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றுமில்லையா. வான அளவுக்கு கட்டையை போட்டு அடுக்கிட்டேன், ஒரு சின்ன வத்திக்குச்சியை அந்த கட்டைக்குள்ளே கீழே போட்டேன். அந்த சின்ன வத்திக்குச்சியில் இருக்கிற வர நெருப்பு வான அளவுக்கு அடுக்கி வச்சிருக்கிற அந்த கட்டையை எரித்து தீக்கரையாக்கி சாம்பலாக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுச்சு. அது மாதிரி விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றுமில்லையாம். பண்ணிய உலகத்தில், இந்த உலகத்தை செய்து வச்சிருக்கிறான். இந்த செய்து வச்ச உலகத்தில் தான் நம்ம வந்துட்டோம்.
அப்போ பண்ணிய உலகத்தில் பயின்ற பாவத்தை, நீ இந்த பாவ புண்ணியங்களை எங்கே செஞ்ச? பண்ணிய உலகத்தில் செஞ்ச. இப்போ பண்ணிய உலகத்தில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாய வேணும். நமச்சிவாயன்ற அந்த 5 எழுத்து மந்திரம் இந்த பண்ணிய உலகத்தில் இருக்கிற பாவத்தை இங்கே தான் அழிக்க முடியும், மேலே எல்லாம் போய் அழிக்க முடியாது. அதனால தான் இங்கே என்ன சொன்னார், பொருள் இருக்குது, இங்கே எல்லார் கையிலையும் பொருள் இருக்குது, அந்த பொருளை அருளாக மாற்றிக்க. ஏன்னா அந்த அருள் தான் உனக்கு மேலே உதவும். இப்போ இங்கேருந்து அமெரிக்கா போகிறோம், அமெரிக்கா போனோன்னா இந்தியன் கரன்சி அங்கே செல்லாது, செல்லுமா? இந்தியன் கரன்சி அங்கே செல்லாது. அப்போ அமெரிக்கா போகிறோன்னா நீ டாலராக மாற்றிக்கணும். இந்தியன் கரன்சியை டாலராக மாற்றிட்டீங்கன்னா அமெரிக்காவில் நீ போய் செலவு பண்ணிக்கலாம் இல்லையா? அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய பொருளை நீ அருளாக மாற்றிக்கினீன்னா மேலே போகிறப்போ அருளை நீ பயன்படுத்திக்கலாம். அங்கே பொருளுக்கு வேல்யூ கிடையாது, அருளுக்கு தான் வேல்யூ. நீ அங்கே போகும்போது அருள் அங்கே ரெடியாக இருக்கும், பேங்க்கில் டெபாசிட் பண்ணுற நீ அங்கே போனோன்னா பேங்க் லாக்கரில் போய் பணத்தை எடுத்துனா அங்கே செலவு பண்ணின்னு ஜாலியாக இருந்துடலாம். அதனால் இந்த பொருள் இங்கே தான்டா செல்லும், இதை அருளாக மாற்றி அங்கே அமுச்சு விட்டுறேன்ட்டார். புரியுதுங்களா? அப்போ பொருளை கொடுத்தாதான் அருள் வந்து சேரும். பசின்றவனுக்கு பொருளை கொடுங்க, அவன் மூலிமா அது அருளாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அந்த அருளை அங்கே டெபாசிட் பண்ணுங்க, அங்கே சுபிட்சமாக வாழ்ந்துடலாம். ஐயா மாதிரி அங்கே வரவேற்கிறதுக்கு ஆள் நிறைய இருப்பாங்க, வாங்க ஐயான்னுவாங்க. ஒன்றும் இல்லாமல் பொருளை எடுத்துன்னு போனா, ஏய் இது இங்கே செல்லாது, கிளம்புன்றோம். நீ இங்கே வாழறதுக்கான தகுதி உனக்கு இல்லை, பொருள் தான் வச்சிருக்கிற, அங்கே தான் நீ வாழணும். பிறவி எடுத்துன்னு போயிட்டே இருக்கு, போய் பொருளை வச்சு அங்கேயே வாழ்ந்துக்க, இங்கே பொருளுக்கு இடம் இல்லைன்றவாங்க. அப்போது பொருளை அருளாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் நமக்கு இருக்குது. அதுக்கு இந்த உலகம்தான் அதுக்கு வழிவகுக்கும். அதுக்கான வழியும் இங்கே தான் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி அன்னதானங்கள் போடுறது, இல்லாதவங்களுக்கு 10 ரூபா கொடுக்கறது, முடிஞ்சால் 4 பேருக்கு 4 பேரை படிக்க வைக்கிறது, ஒரு மெடிக்கல் ரீதியாக இதெல்லாம் இப்போ நான் சொன்ன அத்தனையும் இப்போ நாங்கள் பண்ண போகிறோம். நாம் இதில் நம்ம ஆசிரமத்திலே பண்ண போகிறோம். என்னென்னா, கண் மருத்துவ முகாம் ஒன்று நடத்தணும். ஏற்கனவே நம்ம நடத்தியிருக்கிறோம். அந்த மாதிரி கண் மருத்துவ முகாம் ஒன்று நடத்தணும். இப்போ கூட ரீசெண்டாக போன வருஷம் நம்ம ஆசிரமம் சார்பாக கண் மருத்துவமாக நம்ம ஊரில் நடத்தணும். இப்போ கண்ணில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கேட்ராக்ட், அந்த அறுவை சிகிச்சை, கண்ணுக்கு கண்ணாடி, இதெல்லாம் வந்து நம்ம ஆசிரம சார்பாக வாங்கி கொடுத்துருக்குறோம். அப்போது இதெல்லாம் தான் அருள். பொருள் கொஞ்சம் செலவாகும், ஆனால் வந்து சேர்றது என்னன்னா அருள். அந்த அருள் இங்கே இருக்கிறதுனால தான் ஐயா அதை பல மடங்காக பெருக்கிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் வரவங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கார். அருளை வாங்கின்னு போகிறதுனால தான் ஒரு விஷயமும் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, எல்லா விஷயங்களும் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போது பொருளை எல்லாம் கொடுத்து அருளாக மாற்றி வச்சுக்கிங்க அப்படின்றத அன்போடு உங்களுக்கு சொல்லி, சாப்பிடாமல் யாரும் போகக்கூடாது. ஏன்னா இங்கே கொடுக்கறது உங்களுக்கு அருள், அந்த அருளை நீங்கள் வாங்கின்னு போகணும். அது நீங்கள் சாப்பிடாமல் போயிட்டீங்கன்னா மீண்டும் பொருளாக மாறிடும். பொருளை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்துக்குங்க சாமி, எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போனோம்.